ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாத்விகா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக வெளியே போயிருந்தேன். அதை முடிச்சுட்டு வரும்போது வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதான் திங்ஸு, கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் ஷாப்பிங் போர்ட். இது நான் ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுருந்தேன், ஆனால் இது கிடையாது. எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சா, அதனால இது வாங்கிட்டேன். இதில் ரேட் பார்த்தீங்கன்னா 145 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். 145 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கு. இதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தட்டு. ரெண்டு தட்டு வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 160. ரெண்டுமே 160 தான். ரொம்ப நல்லா வெயிட்டாக இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரண்டி கொஞ்சம் திங்ஸ்லாம் எல்லாம் சொல்லிட்டு வாங்கினா இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ், அதாவது 50 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி இது எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் சைஸ் பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்குது. இது கொஞ்சம் மீடியம் ஆகிடுச்சா. இது பார்த்தீங்கன்னா 66. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் எல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா நீட்டாக இருக்குது. இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இதோட விலை 32 ரூபா. இது நார்மல் ஸ்பூனோட கொஞ்சம் நீட்டாக இருக்குல்ல, அந்தமாரி. இது நார்மல் ஸ்பூன் தான். இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்கிறதுனால ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் அப்பப்போ இது எங்கே விளையாட விட்டு தொலைச்சிடுறோம். அப்புறம் பாப்பாவுக்கு அந்த ஸ்பூன் வாங்கணும். இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரேட் 80 ருபீஸ். இந்த ஸ்பூன் இதெல்லாம் வாங்கினேன். கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா இட்லி குண்டா மூடி உடஞ்சிருச்சு. ஆயிரம் வேணாம். இது பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 300. லெதர் செட் நல்லா எனக்கு பர்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க. இந்த பர்ஸ் வாங்கியிருந்தேன். நல்லாக்கா. இந்தமாரி மாடல் என்கிட்ட இல்லை. சரி வாங்கியிருக்கேன் பர்ஸு. எங்கே போகணும், காசுலாம் வச்சு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போயா தான் நடக்குது. நல்லாயிருக்கு. மொத்தம் 2 3 4 கிட்டு கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் 250க்கு வாங்கியிருந்தோம், குறைச்சி. அதுக்கு மேலே குறைக்கல. நல்லாயிருக்கு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதுதான் நம்ம வாங்கியிருந்தோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு ஏபிசிடி தான் வாங்கியிருந்தோம். இது மேக்னெட்டிக்கில் இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் இல்லை அலமாரிலாம் அந்தமாதிரிலாம் ஓட்டுறது தான் இது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 200 சம்திங் வந்துருந்துச்சு. இது கூட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கார் வேறு. அது இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பாருங்கள், அங்கங்கே எல்லாத்தையும் கொட்டி நிரவ ஆரம்பிச்சாச்சு. பசங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் இதே விலை தான். பின்னாடி பார்த்திங்கன்னா நான் சொன்னமே மேக்னெட்டிக் இது இருக்குது. சரி, ஏபிசிடி படிக்கிறேன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க, வாங்கி கொடுத்துருக்கோம். போக போக 1 இருக்கா 2 இருக்கான்னு தெரில, இல்லை எல்லாமே காணாம போதான் தெரில. அதான் நம்ம நிலமை பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க அட்டகாசம் தாங்க முடியாது. அதுக்குள்ளே எடுத்து எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ என் பொண்ணு போய் எல்லாத்தையும் ஒன்று ஓட்டிட்டு வருவாங்க. பாருங்க, எல்லாத்தையும் ஓட்டுறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஓகே.
ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு saree அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 260 ருபீஸ் தான் வாங்கியிருந்தேன். நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இதை. என்னென்னு தெரியல, இந்த வாட்டி எந்த பொருள் ஆர்டர் போட்டாலுமே 2 வீக்ஸ் மேலே தான் நம்ம கை கிடச்சிது. உங்களுக்கும் அப்படி தான் மீஷோவில் ஆர்டர் போட்டிங்கன்னா எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த saree பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற மணிக்கு வந்து ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்டாக இருக்குது. 260 ருபீஸ்க்கு ரொம்ப என்ன சொல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அதோட நல்லாவே இருக்குது குவாலிட்டி. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இந்த சம்மருக்கு வந்து நம்ம இந்தமாரி புடவைலாம் நல்லா வாங்கி கட்டலாம். ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இது மிஷின் வாஷா இல்லையா என்னன்னு தெரியல. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் இதுமாரி யாருன்னா வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், இந்த saree எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், இதோட மாடல் நான் காட்டுறேன். டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த முந்தானி இருக்குல்ல, அதோட அந்த இந்த சைடு இது ஓகேங்களா. இதில் என்ன ஒரு மைனஸ் பார்த்திங்கன்னா, ப்ளவுஸ் தான் கொஞ்சம் வந்து எனக்கு செட் ஆகலை. அந்த துணி வந்து கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளவுஸ் மட்டும் நம்ம வேறு மாற்றி போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கின பொருள் ரேட் பார்த்திங்கன்னா 1500 வந்துச்சு. எனக்கு பாப்பாக்கு சேர்த்து தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக்